இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சம் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் உள்ள கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் சம்மில் 4th ஒன். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். இந்த மாடல் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்லையும் செஞ்சுருப்போம். எக்ஸாம்பிள் 2.13ஓட மாடல் சம். அங்கே வந்து காப்பர் வயர் யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம். இங்கே வந்து நிக்ரோம் வயர் யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம். அதாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் 10 ohms இருக்குது. இப்போ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் நிக்ரோம் வந்து ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 0.004 பர் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர். அதாவது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது T0 ஈக்குவல் டு 20 டிகிரி செல்சியஸ், R equal to 10 ohms, alpha equal to 0.004 per degree Celsius, T equal to 100 degree Celsius. இப்போ RT தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். RT equal to R0 into 1 plus alpha into T minus T0. இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். RT நம்ம கண்டுபிடிக்கணும். R0ஓட வேல்யூ 10 into 1 plus 0.004 into T-ஓட வேல்யூ 100 minus T0ஓட வேல்யூ 20 போட்டாச்சு. அப்போது 10 into 1 plus 0.004 into 100 20 மைனஸ் பண்ணால் 80 கிடைக்கும். இப்போது 0.004 into 80 நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு 0.32 நமக்கு வேல்யூ கிடைக்கும். அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ 1 plus 0.32, 0.32ஓட 1 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 1.32 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 13.2 நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம பாய்லிங் பாயிண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதாவது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் T equal to 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் நிக்ரோமோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 13.2 ohms. The SI unit of resistance is ohms. Thank you.